ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீன ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த சனி 12ஆம் இடத்துல விரய சனியாக இருந்து தற்போது ஜென்ம சனியாக இந்த மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்குது. பொதுவாகவே 7.5 சனினாலே ஒரு பயம், அதுலேயும் ஜென்ம சனின்னா கடும் நெருக்கடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு கண்டிப்பான பயம் இருக்கும். இந்த ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் 11க்கும் 12க்கும் உரியது இந்த சனி பகவான். அப்போ 11க்கும் 12க்கும் உரிய சனி பகவான் ராசியிலே உட்காரும்போது 11 அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தையும் கொடுக்கும், 12 அப்படின்னு சொல்லக்கூடிய விரயத்தையும் தரும். அதாவது எப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7.5 செகண்டு, 7.5 நிமிஷம், 7.5 மணி நேரம், 7.5 மாதம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். அப்போ ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம்ங்கிறது அந்த 7.5 வருஷமும் ரிஃப்ளெக்ட் ஆகிற இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலுமே இந்த 7.5 சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி, ஒரு வாகனத்தை பிரித்து போட்டு அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து போட்டு திரும்பவும் பழுது நீக்கி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற மாதிரி தான். இதை நம்ம சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் அந்த பாதிப்புகள் நேரடியாக வரும்போது அந்த நெருக்கடிகளை சந்தித்து தான் வர வேண்டியிருக்கும். இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வரக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளையும் துன்பங்களையும் வேறு வழி இல்லாமல் நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னா அவர் சனி பகவான் நமக்கு பெரிய அளவுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பெருசாக நினைப்போம். பொதுவாக அந்த சனி லக்னத்திலே உட்காரும்போது அது என்னென்ன பண்ணும், சனி இருக்கிற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும், பார்க்குற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணுங்கிறது பொதுவான விதியாக இருந்தாலும் கூட இந்த இடத்த பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஜென்ம சனின்னு வரும்போது ராசியில் உட்காரும்போது சோம்பேறித்தனத்தை தான் அதிகமாக உருவாக்குவார். இதை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ ராசியில் சனி உட்காரும்போது இப்போ லக்னம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது முதலிடமாக எடுக்கிறோம். இந்த மாதிரி கோச்சார ரீதியான பலன்கள்லாம் பார்க்கும்போது ராசியை தானே முதலிடமாக எடுக்கிறோம். அப்போ ராசியிலேயே சனி உட்காரும்போது முதல்ல மந்த புத்தியை கொடுக்கும். எதையுமே ஒரு வேலை கொடுத்தோம்னா இந்த வேலையை இப்போ உடனே செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு உடம்பு வளையாது சில நேரங்களில். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கிற வேலையை முடித்து வச்சுட்டு நிறைவாக முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அல்லது தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ சனி பகவான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ண வந்துடுவார். சாதாரணமே பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலையை கொடுத்திங்கன்னா உடனே செய்யாமல் கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. இந்த சோம்பேறித்தனம் இன்னும் கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கே உட்கார்றதுனால. அப்போ அதை நீங்கள் அதில் வெற்றி கொண்டீங்கன்னா இந்த ஜென்ம சனி உங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடியை கொடுக்காது. ஸோ சோம்பேறித்தனத்தை விடுத்து வெளியில் வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். என்ன தான் நெருக்கடிகளை கொடுத்தா கூட அந்த நெருக்கடிகள் நம்ம சோம்பேறித்தனமும் சேர்ந்து அந்த நெருக்கடிகளோட அளவு, அந்த நெருக்கடியோட வீச்சு இன்னும் அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுனால முதல் விஷயமாக இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில் வரணும். அதே போல் வீட்டில் வயதானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட சொல்லை ரொம்ப கேட்டு நடக்கும். ஏன்னா சனி முதியவர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் பார்த்திங்கன்னா முதியவர்கள் வீட்டில் உள்ளது அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் அவங்கள டென்ஷன் படுத்துகிற அளவுக்கு நம்மளை படாத பாடுபடி கொடுத்து கூட வைப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வயசில் மூத்தவங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறது சொல்கிறது தவறாக இருந்தால் கூட கொஞ்ச நேரம் அதை பொறுத்து பொறுமையோடு இருந்தீங்கன்னா இது ரெண்டாவது, இது உங்களுக்கு வைக்கக்கூடிய சோதனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சோதனை ஓட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா இது பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுக்காது. அதே போல் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீடுகளுக்கு வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு உதவியாவது செய்யறதுக்கு வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி உதவியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் செலுத்த வேண்டிய பணத்தை சொல்லுவாங்கள்ல, உழைப்பாளர்களுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை அவங்க வேர்வை காயறதுக்குள்ளே கொடுத்துணும்பாங்கள்ல. அதனால் கொஞ்சம் அதிகமாக போனால் கூட பரவாயில்ல கொடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள் யாராவது சிரமப்பட்டாங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாரும் கையில் காசை வச்சுட்டு யாரும் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அதனால் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு வயதானவர்களுக்கோ இல்லை இந்த மாதிரி இந்த தொழிலாளர்களுக்கு நம்ம வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யும்போது அது இந்த 7.5 சனி குறிப்பாக ஜென்ம சனியோட தாக்கத்துலேருந்து கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குங்கிறத இதை முதல்ல சொல்லிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு 3வது வீடு. இந்த 3வது வீடு அப்படிங்கிறது ரிஷபம். இது பார்த்திங்கன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம், போகஸ்தானம், ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய தானம். இப்படி 3ஆம் இடம் பல விஷயங்களை குறிக்கிறதுனால நீங்கள் இது வரைக்கும் எடுத்து ஏதாவது முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்காமல், அதாவது புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்காமல் போய் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இந்த மாற்றம் உடனுக்குடன் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குமா கொடுக்காதான்னு பார்த்தீங்கன்னா
உடனுக்குடன் கொடுக்காட்டி ரொம்ப நல்லது. ஏன்னா போக போக சனி எப்போதுமே கொஞ்சம் மெதுவாக பலனை கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஜென்ம சனி இருக்கும்போது நீங்கள் இது வரைக்கும் புது முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சிகள் ஏதாவது நல்ல ஃபுல் எஃபர்ட் நம்ம போட்டுமே அது வந்து பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காமல் இருந்திருந்தால் அது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இன்னும் சில பேர் வந்து யாரையாவது சில விஐபிக்களையோ இல்லை வந்து உங்களோட உயரதிகாரிகளையோ உங்களுடைய ஃபியூச்சருக்கு உதவக்கூடிய சில நபர்களையோ சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிருந்தீங்கன்னா அவர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களை சந்தித்து உங்களோட கிரீவன்ஸை சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை பார்த்துக்கலாம். அதே போல் ஏதாவது பயணங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், இது தடங்கள் ஆகிட்டே இருக்குது. ஒன்று வந்து பணத்தடங்களாக இருக்கும், இல்லாட்டி பார்த்திங்கன்னா பணங்கள் கையில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா போயிட்டு வர அளவுக்கு ரெஸ்ட்டோ லீவோ விடுமுறையோ கிடைக்காத ஒரு சூழலாக இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிலைமைகள்லாம் மாறும். அடுத்தது 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பார்க்குறதுனால சில பேருக்கு வந்து எதையுமே வந்து இந்த தைரியத்தோடு செய்யக்கூடிய சிலையை உருவாக்குந்தா கூட 3ஆம் இடத்து பார்க்குறதுனால கொஞ்சம் யோசித்து இதை உடனே செய்யலாமா வேணாமா, கொஞ்சம் நம்ம செஞ்சோம்னா பின்னாடி பாதிப்பு வருமோ, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உருவாக்கி கொடுக்கும். அதனால் எதுவுமே வந்து புது முயற்சிகள் வேணாம், புதிய திட்டங்கள் வேணாம். ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் ஏற்கனவே போட்ட திட்டங்களுக்கு இது நல்ல மாற்று கிடைச்சிதுன்னா அந்த மாற்று திட்டங்களை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து புதுசாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பணத்தை முதலீடு செய்யக்கூடிய முயற்சிகளில் ரொம்ப இறங்காமல் உங்களோட அறிவையோ உழைப்பையோ மட்டுமே மூலதனமாக கொடுக்க முடியும்னா அந்த தொழில்களை மட்டும் செய்யுங்க. கூடுமான வரைக்கும் எதையுமே வந்து எந்த வேலையும் உடனுக்குடன் செஞ்சு முடிச்சிருங்க. அண்டை அயலார்கள் வீட்டுகளில் சில உறவு நெருக்கடிகள், சில பேர் அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட அதெல்லாம் பெருசாக காதில் வாங்காமல் போனீங்கன்னா இந்த 3ஆம் இடத்து சனிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சனியோட பார்வை ராசிக்கு 7ஆம் வீட்டில் கிடைக்குது. ராசிக்கு 7ஆம் வீடு கன்னி. இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டில் கிடைக்கிறதுனால பொதுவாக 7ஆம் வீடுங்கிறது வந்து சனிக்கு ஒரு உகந்த வீடு. 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் திக்பலங்கிறோம். ஆனால் அந்த 7ஆம் வீட்டை இப்போ சனி பார்க்குது. மீனத்துக்கு 3ஆம் வீடான ரிஷபங்கிறது சனிக்கு நட்பு வீடு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனியோட பார்வை மீனராசிக்கு 7ஆம் வீட்டான கன்னிக்கு கிடைக்கிறதுனால கன்னியும் சனிக்கு நட்பு வீடு தாங்கிறதுனால இப்போ 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒன்று வந்து இப்போ மெயினாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நண்பர்கள், அடுத்தது வாழ்க்கை துணை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கை, இந்த 3 விஷயத்துலேயும் தான் நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். அப்போ ஏற்கனவே திருமணமாகாத நிறைய பேர் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது என்ன 7ஆம் இடத்தை சனி பார்த்தா எப்படி கல்யாணம் ஆகும்னு சில பேரை கேட்கலாம். கல்யாணம் இது வரைக்கும் தடைபட்டுகிட்டே வந்திருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மணமகனுக்கு ஏற்ற மணமகள் வந்து இது வரைக்கும் அமையாமல் இருக்கும். அப்புறம் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு ஏற்ற பொண்ணோ அமையாமல் தள்ளிக்கிட்டே போயிருக்கு பார்த்திங்களா. அந்த மாதிரி திருமணங்கள் வந்து இப்போ நிறையா நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 7.5 சனிங்கிறதே கிட்டத்தட்ட வாழ்க்கை ஒப்பந்தத்துக்குள்ளே தள்ளி விடுறது தானே. அதனால் திருமணம் இது வரைக்கும் தடைப்பட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் வந்து நண்பர்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோட இணக்கமான சூழல் வந்து இப்போ ரொம்ப குறையும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்கள் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே நெருக்கடியாக வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து நம்மளோட பேசிகிட்டு இருப்பாங்க, நவராமல் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த நட்பு வட்டங்கிறது உடஞ்சி புதிய ஒரு நட்பு வட்டம் புதுசாக உருவாகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் நண்பர்கள் இப்போ வந்து சுயதொழில் செய்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியும் கொஞ்சம் மாறி தான் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறது ஒரு வகையில் சிறப்புன்னா கூட பல வகையில் அது பாதிப்பை உருவாக்கும். அப்போ நண்பர்களோடையும் பார்ட்னர்ஸுகளோடையும் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் இணக்கமாக போகிறதுக்கு நாமளே முயற்சி பண்ணிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நமக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லை, அதனால் ரொம்ப அதிர்ந்து பேசக்கூடாது, யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணக்கூடாது, இப்படி நாமளே சில விஷயங்களை குறைச்சிப்போம்ல. இப்படி பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் வட்டமும் குறையாமல் இருக்கும். பொது வாழ்க்கை அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. பொது வாழ்க்கை அப்படிங்கும்போது இப்போ நம்மளை பற்றி மற்றவங்க நினைக்கிறது, நம்மளை சுற்றி உள்ள சொசைட்டியோட நம்ம தாட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்குன்னா குடும்பமான வரைக்கும் 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது நண்பர்களிடத்துலையும் வாழ்க்கை துணை இடத்துலையும் பொதுவாக நம்ம பழகிற எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அமைதியையும் பொறுமையும் காக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் யாரையோட பார்த்து பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வரணும், சில பார்ட்டிகளை பார்த்து மீட் பண்ணணும், செமினார் போய் அட்டன் பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் யாருக்காவது தடைப்பட்டிருந்தால் அந்த வாய்ப்புகள் வந்து இனி புதிதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், சனி எதெல்லாம் தடுத்து வச்சுருக்காரோ அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுவாருங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஓப்பன் ஆகியிருந்தால் சில நேரங்களில் வந்து அதில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்து அது கொஞ்ச நேரம் தற்காலிகமாக ஒரு தடையை உருவாக்கி விடுவார். இதையும் சனியோட பார்வையை வச்சு நம்ம மெயினாக பார்த்துக்கணும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா சனியோட 10ஆம் பார்வை ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக நிறைய பேர் நிறைவு இல்லாமல் இருந்தாங்கன்னா கூடுமானவரை அவர்களுக்கு தொழில் இப்போதைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காம ஃபேக்ட்ரிக்கு தேவையான கெப்பாசிட்டி, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன்கள் எல்லாத்தையும் வாங்கி தானே போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாகும். அப்புறம் ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் உருவாகும். ஏற்கனவே நல்ல பொசிஷனில் அவங்க இருந்தாங்கன்னா அதை காப்பாற்றிக்கிறதுக்காக சில புது புது முயற்சிகளை அவங்க மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உருவாகும். இந்த சனி பயிற்சிங்கிறது சனியோடு மட்டுமே பார்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை தான் உருவாகுது. பல பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் வெளிநாடுகளில் சில ஆர்டர்ஸுகளை எடுத்துகிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இங்கேயே கூட பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தடவை வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருப்பாங்க, போதுமான அளவுக்கு சம்பளம் இருக்காது. நம்மளோட உழைப்புக்கும் திறமைக்கும் நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம அனுபவத்துக்கும் ஏற்ற சம்பளம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக சில இடமாற்றங்கள் உருவாக்கிறதுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி உடனே கிடைக்காட்டி கூட அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் எல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிறைய காத்துட்ருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ராசியோட 3ஆம் பார்வை புதிய முயற்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுக்கறத விட ஏற்கனவே முயற்சி பண்ணி திட்டங்களை தீட்டி அது சரியாக நடவடிக்கைக்கு நடைமுறைக்கு வராத விஷயங்கள்லாம் இந்த சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவார். அதே போல் நீண்ட காலமாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அங்கங்கே தொடர்ந்து செட்டாதவங்க பல பேருக்கு நிறைய பார்த்திங்கன்னா இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியாக வெளிநாடு போய் இந்த சுயதொழில் ரீதியாக ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவு நல்ல வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் பார்ட்னர்கள், பங்குதாரர்கள், நண்பர்கள் இடத்துலலாம் கூடுமான வரைக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கடைப்பிடிக்கணும். எது பேசினாலும் சில நேரங்களில் தவறாயிடுங்கிறத மைண்டில் வச்சு செயல்படுங்க. தொழில் அப்படின்னு வரும்போது அதாவது பெரிய அளவுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு நெருக்கடியில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு ஆர்டர்களே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சனி பயிற்சி அப்படிங்கிறத இது 7.5 சனி, ஜென்ம சனிங்கிறத மட்டும் பார்த்து பயத்தில் வச்சுக்காமல் இதோட இன்னொரு பக்க சூழ்நிலைகளை என்னென்ன சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கலாம், சனியோட பார்வை எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் சேர்த்து பிளான் பண்ணிங்கன்னா மீனராசிக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் கொடுக்கும். ஜென்ம சனிங்கிறத மட்டுமே அச்சம் பண்ணால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இது எல்லாத்துக்குமே சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. பொதுவாக குறிப்பாக பார்க்க வேண்டியது ஜென்மத்துக்கு சனி வர்றதுனால சோம்பலை விடுத்து அந்த சோம்பல்லேருந்து வெளியில் வரணும். எந்த வேலை கொடுத்தாலும் அதை உடனுக்குடன் செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயத்தை பழக்கப்படுத்திக்கணும். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் அவங்க என்ன தான் தவறு செய்தால் கூட பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டிய பாக்கி இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம கூட வேலை செய்கிறவர்களுக்கும் நமக்கு கீழே வேலை போகிறவர்களுக்கும் தேவையானது அவங்களுக்கு சென்றடைய வேண்டிய தொகையை கண்டிப்பாக பாக்கி இல்லாமல் கொடுத்தா கிட்டத்தட்ட ஜென்ம சனிங்கிறது பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லாமல் ஓரளவு ஸ்மூத்தாக போகிறதுக்கு வழிவகுக்கும். இதெல்லாம் மீனராசிக்காரர்கள் கூடுமான வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே அவங்களுக்கு ஜென்ம சனிங்கிற ஒரு பெரிய நெருக்கடி இல்லாமல் ஓரளவு அப்படி நெருக்கடியை தாங்கி தான் ஆகணும்னா நம்ம தாங்கி தான் ஆகணும், இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரணும்ல, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக இது உங்களுக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.